சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? உங்களுக்கு உரிமை இல்லாததை போய் எப்படி நீங்கள் போய் கேட்க முடியும்? அப்போ தான் அவர் யோசனை பண்ணுறார். அப்போ என்ன சார் செய்யலாம்? நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, உங்கள் ஊரில் இருக்கவங்கள்லாம் ஒரு 1000 பேர் இருக்காங்களா, எல்லோரும் கையெழுத்து போடுங்க, கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுங்க, இந்த 3 ஏக்கரா புறம்போக்கு நிலத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்கூலு வேணும், எங்கள் குழந்தைகள்லாம் 10 கிலோமீட்டர் தள்ளி போகிறாங்க ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூலை இங்கே கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம், இதை பற்றி பேசிட்டு வரேன். First of all, we should know what are your rights. When you don't have a right, why would you want to fight for it? உங்களுக்கு ஒரு உரிமையே இல்லைன்னா அதையே நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா எங்கள் ஊரில் ஒரு 3 ஏக்கரா இடம் இருக்குங்க ரோடுக்கு பக்கத்துலேயே, அதில் வந்து வருவாய்த்துறையில் வந்து ஒரு ஃபென்சிங் பண்ணி ஒரு போர்டு போட்டாங்க, இது வந்து அரசாங்க சொந்தமான சொத்து, அத்துமீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அவர் சொல்கிறார், இது புறம்போக்கு சொத்து சார், நான் ஒரு மனு கொடுத்தேன், கலெக்டர் கொடுத்தேன், தாசில்தார் கொடுத்தேன், டிஆர்ஓ கொடுத்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த 3 ஏக்கரா புறம்போக்கு நிலத்தை பிளாட் போட்டு வீடு இல்லாதவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கொடுத்தேன். பதிலே வரல சார். நான் 3 ரிமைண்டர் பண்ணிட்டேன் சார், கலெக்டரை போய் பார்த்தேன் சார், அது ஒன்றும் ஆக்ஷனே எடுக்கலை சார் அப்படின்றாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது? கவர்மெண்ட்டுடைய இடம் புறம்போக்கு இடம், அந்த இடத்துல அவங்க என்ன வேணால் பண்ணலாம், எதுக்காக உங்களுடைய மனு எடுத்து அந்த பிளாட் போட்டு விற்கிறது வேண்டிய அவசியம் என்ன? அவங்களுக்கு என்ன நிர்பந்தங்க? சட்ட ரீதியாக உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? உங்களுக்கு உரிமை இல்லாததை போய் எப்படி நீங்கள் போய் கேட்க முடியும்? அப்போ தான் அவர் யோசனை பண்ணுறார். அப்போ என்ன சார் செய்யலாம்? நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, உங்கள் ஊரில் இருக்கவங்கள்லாம் ஒரு 1000 பேர் இருக்காங்களா, எல்லோரும் கையெழுத்து போடுங்க, கலெக்டர்கிட்ட போய் ஒரு மனு கொடுங்க, இந்த 3 ஏக்கரா புறம்போக்கு நிலத்தில் எங்களுக்கு ஒரு ஸ்கூலு வேணும், எங்கள் குழந்தைகள்லாம் 10 கிலோமீட்டர் தள்ளி போகிறாங்க ஸ்கூலுக்கு, அந்த ஸ்கூலை இங்கே கட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். இல்லை அந்த இடத்துல ஒரு விளையாட்டு மைதானம் கேட்கலாம், ப்ளே கிரவுண்ட் கேட்கலாம், இல்லை ஒரு சுகாதார அமைப்பு மையம் வைங்கன்னு கேட்கலாம், இதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் அதை பிளாட் போட்டு இடம் இல்லாதவங்களுக்கு கொடுன்னா எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க? ஐ எக்ஸ்பிளைன் டு ஹிம். அப்போ என்ன சார் பண்ணால், நான் சமூக ஆர்வலர் அப்படின்னா, எங்கே நீங்கள் சமூக ஆர்வலராக உங்களுக்கு என்ன ரைட் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அந்த பள்ளிக்கூடத்துக்கு எதிர்த்தா போல் ஒரு டாஸ்மாக் கடையை வைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் ஒரு சமூக ஆர்வலராக போய் பெட்டிஷன் கொடுக்கலாம். இல்லை ஒரு வழிபாட்டு மையம் இருக்குது, அந்த வழிபாட்டு மையத்துக்கு பக்கத்தில் அங்கே வைக்கக்கூடாத ஒரு கடையை வைக்கிறாங்க, நீங்கள் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எதுக்காக இந்த பதிவுகள்லாம் போடுறேன் அப்படின்னா, சட்டம் என்பது ஒரு முக்கியமான ஒரு அமைப்புங்க. அதில் நம்ம உரிமையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் அந்த சட்ட அமைப்பு இருக்குது. நமக்கு உரிமை இல்லாத பொழுது we should not waste our time and resources. அதை சொல்கிறதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உரிமை பற்றியோ அல்லது உங்களுடைய சட்டத்தை பற்றியோ உங்களுக்கு குழப்பம் ஏதாவது இருந்ததுன்னா, மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ ப்ரீஃபாக அனுப்புங்க. பிடிஎஃப் எல்லாம் அனுப்பாதீங்க. நாங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு உங்களுடைய இஷ்யூவை பற்றியும் வரக்கூடிய எபிசோடில் கவர் பண்ணுவோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.